என் தங்கமே, இன்று உன் அப்பன் உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டு இருக்கின்றேன். எதனால் அப்பன் இத்தனை நேரம் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உனக்கான வெற்றி செய்தி ஒன்று உன் அப்பன் என்னிடத்தில் இருக்கின்றது. என் குழந்தையே, நீண்ட காலமாக உன்னை கண்ணீர் சிந்த வைத்த விஷயம் ஒன்று முடிவுக்கு வந்திருக்கின்றது. உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை. எல்லாவற்றிற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பது போலதான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, இந்த அப்பன் கண்டவுடன் பயந்து விட்டாய் அல்லவா? அவர் ஏதோ கோபத்தோடு வந்திருக்கின்றார் என்று நினைத்து விட்டாய் அல்லவா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, அப்பனுடைய தோற்றத்தை கண்டு ஒரு நாளும் பயந்து விடாதே. உன் அப்பன் இந்த தோற்றத்தில் இருந்தால் தானே தீய சக்திகள் எல்லாம் என்னை கண்டு பயந்து நடுங்கும். தவிர என் பிள்ளையே, எல்லாம் என்னை கண்டு பயப்படக்கூடாது. உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கான தவறினை செய்யாதவர்களுக்கு என்னுடைய தோற்றமானது ஒரு நாளும் பயத்தை கொடுத்து விடாது. என் பிள்ளையே, அது போலத்தான் தவறு செய்யாத பிள்ளைகளுக்கு இந்த அப்பனுடைய தோற்றம் எப்பொழுதும் துணிவை தானே கொடுக்கும். உன் வாழ்க்கையில் இன்று நான் தருகின்ற இந்த விஷயமானது உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் நீ மிக பெரிய வெற்றி செய்தியானதை நீ தொடப்போகின்றாய் என்பதை என் குழந்தைக்கு அறிகுறியாக நீ இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பல நாட்கள் ஆயிற்று அல்லவா நீ சிரித்து மனதுக்குள் சந்தோஷப்பட்டு? பல மாதங்கள் ஆயிற்று. அப்படி இருக்கின்ற உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நான் காத்திருப்பதில் எந்த தவறும் இல்லை. காத்திருப்பதாவது என் பிள்ளைக்கான செய்தியை என் குழந்தை இடத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் இத்தனை நேரமாக பரவாயில்லை என்று இங்கே நின்று கொண்டே இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ சந்தோஷப்படுகின்றாயானால் நான் இப்பொழுது இந்த விஷயத்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த துரோகிகளிடத்திலும் கொடுக்காதவாறு பல நாள் துரோகிகளை எல்லாவற்றையும் உனக்காக நான் இப்பொழுது தீர்த்து தரப்போகின்றேன். ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் உன்னிடத்தில் பிடிபடுவார்கள். எத்தனை தான் செய்துவிட்டு உன்னுடன் நல்ல பிள்ளையாக பழகி கொண்டு இருந்தாலும் அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களின் மனசாட்சி அவர்களுக்கு நிச்சயமாக உறுத்தி காட்டும் அல்லவா? என் பிள்ளையே, அதற்காகத்தான் இன்று அவர் செய்கின்ற தவறை சுட்டி காட்ட யாரும் இல்லை என்று இவர்கள் சந்தோஷம் அடைந்து விட முடியாது அல்லவா? எப்படிதான் இவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் இவர்களின் மனசாட்சி இவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் இவர்கள் பதில் சொல்லித்தானே தீர வேண்டும். அதனால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதை இந்த அப்பன் நான் உனக்கு பெற்று கொடுப்பது என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் உனக்கு பதிலை கொடுக்க ஓடி வரத்தான் செய்கின்றேன். என் பிள்ளையே, நீயும் உன் மனதுக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டு அப்படியானால் நீ நல்லபடியாக எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டும். என் செல்லமே, எல்லாவற்றையும் பெறுவதற்கு ஓடி வரத்தான் செய்கின்றாய். இன்று அப்பன் உனக்கு காத்திருக்கின்றேன் என்று சொன்னவுடன் என் பிள்ளை மனதுக்குள் நீ அப்பன், நீ எனக்காக காத்திருக்கின்றாயா என்று உனக்குள் அன்பு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அல்லவா? இந்த அப்பனின் அன்பிற்காகத்தான் தினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமானவர்கள்
உன்னை கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் இன்று அவர்களுடைய தவறுகளை உணர்ந்தார்களே இல்லையோ, நாம் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்களின் மனதை வேதனைப்படுத்துவதும் அடுத்தவர்களின் கண்களில் இருந்து கண்ணீரை காண்பதும் இங்கு இருக்கின்ற விஷயங்களில் மிக மோசமான ஒரு விஷயமாகும். இந்த செயலை அவர்கள் அவ்வளவு தைரியமாக செய்து விட்டார்கள். இந்த அப்பன் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனை அவர்கள் உணராமல் விட்டு விட்டதற்காக இத்தனை தவறுகளுக்கும் காரணம் இந்த அப்பன் உணர்த்தி விட்டேன். என் பிள்ளையே, நிச்சயமாக பயம் கொள்வார்கள். ஒரு விஷயத்தை தவறாக செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த அப்பன் மீது தானாகவே பயம் வந்துவிடும் தானே. அவர்கள் செய்கின்ற தவறை உணர்ந்து அதன் பிறகு நினைக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்பன் மன்னிப்பினை வேண்டி நிற்பார்கள். மீண்டும் அதனை தொடங்க நினைக்கின்ற விஷயத்தை பற்றி என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். இது போலத்தான் எல்லோர் வாழ்க்கையிலும் அவரவருக்கான தேவைகள் இந்த அப்பன் சரி செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சம்பவங்களோடு உன் அப்பனுடைய அத்தனை செயல்பாடுகளும் ஒப்பிட்டு பார்த்து நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்காக இறங்கி வந்து செய்கின்றேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏதாவது சில திருப்பங்கள், ஏதாவது சில மாற்றங்களை இன்று எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, அப்படி அன்பு என்று உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது. செய்கின்ற செயல்கள் அனைத்தும் உண்மையாக நேர்மையாகவும் இருக்க வேண்டும். சுற்றி இருந்து வந்து எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ உன்னுடைய நீதியிலிருந்து தவறிவிடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு விடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்த போதிலும் நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படியே தானே இருக்க வேண்டும். உன்னுடைய நேர்மைக்கு நிச்சயமாக சோதனைகள் வந்துதான் செய்யும். அந்த சோதனையை நீ வென்று காட்ட வேண்டும். என் பிள்ளையே, நான் காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டு இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, தவறையும் கூட யாருடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான துரோகத்தையும் செய்து அவர்களுடைய கண்ணீருக்கு நீ காரணமாகிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒருவர் மனமுடைந்து கண்ணீர் சிந்திவிட்டால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நாசமாகிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, அடுத்தவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு நாளும் நம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதில் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் நீ இருந்த விஷயங்கள், நீ செய்த அத்தனை விஷயங்களையும் பற்றி கவலை வேண்டாம். இனிமேல் செய்ய போகின்ற விஷயங்களை தெளிவாக செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து உன் கவனத்தை தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதுக்கு தானே என்பதை உணர்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துவது எல்லாமே உனக்கு நல்லதுதான் என்பதை நீ தெரிந்து கொள்ள போதும். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும். இந்த அப்பன் எதிர்கொள்கின்ற பிள்ளை வாழ்க்கையில் வெற்றி செய்தியை ஒரு நாள் நிச்சயமாக பெற்றே தீருவாய். இன்று இல்லை என்றால் நாளை நடக்கும், நாளை இல்லை என்றால் நாளைய மறுநாள் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை அப்படி அன்பு அத்தனை சாதாரணமாக கிடையாது. அவ்வளவு எளிதாக யாரும் அதனை பெற்றுவிட முடியாது. உனக்கு அது கிடைத்திருக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நம்புகின்றாய் என்றால் நிச்சயமாக அது எல்லாம் உனக்கான நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா? எளிதாக
அப்பனுடைய அன்பு எப்பொழுதும் யாருக்கும் கிடைத்து விடாது என்பதற்காகவே அதை நீ சாதாரணமாக எண்ணி கடந்து விடாதே. நான் என்றைக்கும் உனக்கு ஆசிகளை தர வந்திருக்கின்றேன் என்றால் இத்தனை காலமும் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நான் வெளியில் எடுத்து உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்து கொண்டிருக்கின்றேன். நல்லதற்கான பலனை முதலில் நீ கொடுத்து விட்டு தீமைக்கான பலனை அதன் பிறகு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த அப்பன் சொல்கின்ற விஷயம் எல்லாமே ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக தீர்வினை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்லதை சுற்றியானது என்பதனை நீ புரிந்து கொள்ள போதும் என்பதனை நீ எப்பொழுதும் நல்ல நாட்களில் உனக்காக இந்த அப்பன் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்றால் நல்ல நேரங்களும் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உன் கண்களில் படுவேன் என்றால் என் பிள்ளையே, எல்லா நேரத்திலும் உனக்கான நல்ல நேரம் இல்லாவிட்டாலும் இந்த அப்பனை காண்கின்ற நேரம் உனக்கு நல்ல நேரம் என்பதை நீ மனதில் புரிய வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.